இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு கேட்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? இயேசு கிறிஸ்து என்பதாக திரளான மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவன் உணவை கொடுக்க வேண்டும். சீஷர்களிடத்திலே ஆண்டவர் கேட்ட கேள்வி இது, உங்களிடத்திலே எத்தனை அப்பங்கள் உண்டு? அப்பொழுது அவர்கள் சொன்னது 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது இவைகள் இயேசுவின் கரங்களுக்கு நேராய் இப்பொழுது வந்த பொழுது இந்த கொஞ்சம், நம்முடைய கரங்களில் இருக்கும் கொஞ்சத்தை இயேசுவின் கையிலே கொடுக்கும் பொழுது அன்றைக்கு அந்த 5 அப்பம், அருமையானவர்களே, இவைகள் பெருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எம்மாத்திரமாய் கொஞ்சமாய் தேவைக்கும் குறைவானதாய் இருக்கலாம். இதை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அவைகள் இயேசுவின் கையிலே கொடுக்கப்படும் பொழுது அது நிச்சயம் பெருகும். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த 5 அப்பம் 2 மீன் பெருகினது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் குறுகினவர்களாக இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம், எதிர்காலத்திற்கென்று என்ன இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலும் இந்த சத்தத்தை நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய எந்த காரியமும், ஆண்டவரே, இவைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன், நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு யாபேஸ் அப்படித்தான் ஜெபித்தான். அவன் எல்லையை பெருக்கினான். அவன் சகோதரர் நடுவிலே அவன் தலையை உயர்த்தினான். நிச்சயமாய் அதே போல தேவனுடைய கரத்தில் வந்த வருகின்ற எதுவும் பெருகும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.